ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஓ. எத்தனை மணி படிக்கிறாங்க? ஒரு ஆள் 2ஆம் ஆண்டு, ஒரு ஆள் நேசரி. ஒரு ஆள் நேசரி போகிறார், ஒரு ஆள் ஸ்கூலுக்கு போகிறார். ஓ. அப்போ உங்களுக்கு அந்த வேலை பாடி சம்பளம் என்ன வெட்டுவாங்க, என்ன விளக்கம் அது? இல்லை, வேலை போனால் தான் சம்பளம், வேலை போகாட்டி சம்பளம் இல்லை. இப்போ அவர் உங்களோட கிட்டத்தட்ட இப்போ 1 வருஷமாக உங்களுக்கு எது விதமான இதுகளும் அனுப்புறதில்லை, காசுகள் அனுப்புறதில்லை? இல்லை, போன் அனுப்பார் இருந்த போடு, காசுகள் அங்கே அனுப்பலை. இப்போ 1 வருஷம் மஞ்சள் பக்கமும் இல்லை. அப்போ இல்லை. அப்போ இருந்தாப்புல போன் எடுப்பேன். ஓ. அப்போ உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கை மட்டக்களப்பு ஆயத்தியம்லாம் நிற்கிறோம். ஏன் எதுக்குன்ற கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பார்க்குறதுக்கு முதல்ல புதுசாக வர உறவுகள் வளமையாக சொல்கிறது தான், சிறப்பாக செய்திருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கை மட்டக்களப்பு ஆயத்தியம்னு நிற்கிறோமா. இலங்கை மட்டக்களப்பு ஆயத்தியம்னு நிற்கிறோம். நாங்கள் வந்து ஒவ்வொரு கிராமங்களாக போக்குள்ள வந்து ஆர்டிஎஸ் கூடாக தான் நாங்கள் போகிறோம். நாங்கள் ஏன்னா இப்போ நாங்கள் எங்களோட கிராமத்தில் நாங்கள் இருக்கிற வழியால் அப்போ எங்களுக்கு ஒரு ஆர்டிஎஸ் தலைவரோட மென்ஷன் பண்ணுறது கொஞ்சம் இலவாக இருக்கும். இப்போ அந்த ஆர்டிஎஸ் தலைவராக தான் போகிறது. இந்த அவங்க இளங்காற்றாக்கள் வந்து கண்டிப்பாக அதில் எது விதமான ஒரு இதுகளும் இருக்காது, அது சரியாக தான் இருக்கும். இப்போ நாங்கள் வந்திருக்கிறோம், ஒரு இறுக்கமான குடும்பத்தை சந்திக்க தான் வந்திருக்கிறோம். இதுதான் நம்மளோட சமையல். இந்த கோழி குஞ்சு நேரம் இருக்குது, யார் காட்சி புள்ள பக்கத்து வீடுயா? இந்த கூடலாம் காட்சி புள்ள, இந்த கோழி கூடலாம் பிள்ளைங்கள கோழி வளர்க்குது இருக்கா? கோழி சரி, ரைட்டா. வாங்க வாங்க, தண்ணி இருக்குண்ணே. ஓ, வணக்கம் பிள்ளை. வணக்கம். பிள்ளையோட பேர் என்ன? உங்களோட கணவர் பேர் என்ன? மகேசன். கணவருங்க கொழும்புல வேலைக்கு போனவர். பிள்ளைங்கள கொழும்புல வேலைக்கு போனவர். கொழும்புல வேலைக்கா? எவ்வளோ இடம் போய்? 2 வருஷம். 2 வருஷமா? இப்போ எங்கே? அங்கே இருக்கார், ஒரு வாரில் கொழும்புலாம் இருக்கார். இருக்குண்டா இப்போ என்ன உங்களுக்கு என்ன வேலை போனால் இப்போ மாதம் மாதம் காசு அனுப்புறாரு என்ன விளக்கம்? இல்லை, அனுப்புனவர், இப்போ அனுப்புறல. இப்போ எவ்வளோ இடம் அனுப்பாங்க விட்டு? 1 வருஷம். 1 வருஷமா? ஓ. உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 2 படியனு. 2 படியங்களா? ஓ. இப்போ அவர் காசு அனுப்ப வச்சதில் வந்து அன்னண்டைக்கு வாழ்வாதாரங்கள் என்ன சரி, சாப்பாடு என்ன சரிங்க, உங்களுக்கு கியூஆர் கிடைக்குதா என்ன? ஓ, கியூஆர் காசு வருது. ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போகிறேண்ணா. எந்த ஹாஸ்பிட்டல்? மட்டக்களப்பு. மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டல் வேலை. அதில் எவ்வளோ மாதம் சம்பளம் எடுக்கிறீங்க? 24,000 ரூபா. புள்ள 30 நாளும் வேலைக்கு போனால் 24,000. அப்போ அந்த பிள்ளை 2 பேரும் என்ன செய்கிறாங்க? ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூல் 2 பேரும் ஸ்கூலுக்காக போகிறாங்க. ஓ. எத்தனை மணி படிக்கிறாங்க? ஒரு ஆள் 2ஆம் ஆண்டு, ஒரு ஆள் நேசரி. ஒரு ஆள் நேசரி போகிறார், ஒரு ஆள் ஸ்கூலுக்கு போகிறார். ஓ. அப்போ உங்களுக்கு அந்த வேலை பாடி சம்பளம் என்ன வெட்டுவாங்க, என்ன விளக்கம் அது? இல்லை, வேலை போனால் தான் சம்பளம், வேலை போகாட்டி சம்பளம் இல்லை. இப்போ அவர் உங்களோட கிட்டத்தட்ட இப்போ 1 வருஷமாக உங்களுக்கு எது விதமான இதுகளும் அனுப்புறதில்லை, காசுகள் அனுப்புறதில்லை? இல்லை, போன் அனுப்பார் இருந்த போடு, காசுகள் அங்கே அனுப்பலை. இப்போ 1 வருஷம் மஞ்சள் பக்கமும் இல்லை. அப்போ இல்லை. அப்போ இருந்தாப்புல போன் எடுப்பேன். ஓ. அப்போ நீங்கள் என்ன காரணம், அது என்ன விளக்கம், எங்கே இருக்கிற நீங்கள், ஏன் வாரீங்க இல்லை என்றதை நீங்கள் விசாரிக்கிற இல்லையா, கேட்குற இல்லையா, கேட்டது இல்லையா? அங்கே வேலை செஞ்சவர்த கடன் ஆமான்ட்டு சொல்லி அப்போ கடன் கட்டிப்படுதாமன்ட்டு சொல்கிறாரு. அங்கே போய் வேலை செஞ்ச இடத்துல கடனாமா? முதலாளி கடன் வேணாமா? ஓ, முதலாளி கடன் கொடுக்கணுமா? கடை வேலை செஞ்சவர்த கடை போடையாமண்டு கடன் வாங்கினா அதுக்காக வேண்டி அவங்களுக்கு கடன் கொடுக்கணுமா? ஆறு கடை கொடுத்துக்கு கடன் பண்ணது இவர் கடன் வேணுனது. ஓ, இவர் கடன் பண்ணுறது இப்போ முதலாளி கொடுத்துருக்காரு. ஓ, அவங்க உழைச்சி அங்கே கடன் கொடுக்காரு. அதை இந்த காரணத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீங்களா? ஓ. அப்புறம் கடனை கொடுத்து முடிஞ்சவொடனே வருவாருன்ற நிற்கிறீங்களா? அப்படியா? ஓ, அப்படி தான் இருக்கும். அவர் வந்தால் தான் உண்மை.
அப்போ உங்களுக்கு அந்த அங்கே இருக்கக்குள்ள இப்போ மாதம் காசு அனுப்பிதான் இருந்தது. ஓ, ஒரு வருஷமா இந்த பிரச்சனை இல்லை. போன் எடுத்தா இப்போ அவருக்கு இந்த கடன் பிரச்சனை ஆச்சு கொண்டிருக்கோம். இல்லாட்டி வேறு எதுவும் கேட்குறேன். இல்லை, கடன் தான் பிரச்சனை தான், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் உங்களோட விஷயத்த கொஞ்சம் விளக்கமாக கதைக்கணும். இல்லை, கடன் தான், வேறு ஒரு பிரச்சனையும் இல்லை. கடன் இருக்காமல் தான் சொல்கிறாரு, வேறு இது ஒன்றும் இல்லை. இந்த காரணத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களான்னு கேட்குறேன். திரும்ப இங்கே இப்போ இந்த காரணத்தை ஏற்றுக்கொள்றீங்களா? இது சரி சாத்தியப்பட்ட காரணமா? எனக்கு தெரியும், என் அனுபவத்துக்கு தெரிஞ்சு நான் சொல்லுவேன், இல்லை நான் சொல்லுவேன் இது அப்படி ஒரு காரணமாக இருக்காதுன்ற இது விதமான மாட்டு கருத்தும் இல்லை. நான் அடிக்க சொல்லுவேன், அதில் விதமான மாட்டு கருத்தும் இல்லை. ஏன்னா நாங்களும் பல இடங்களுக்கு போய் வந்து அடிபட்டாக்கத்தான். இல்லை, அப்படி தான் சொல்கிறேன், அதை தான் நான் நம்புகிறேன். கடவுளுக்கு தான் தெரியும். அவர் போட்டு போய் இப்போ 3 வருஷம் தானே இருக்குமே. 2 வருஷம். 2 வருஷம். அப்போ உங்களுக்கு அந்த கீவாரும் நீங்கள் போயிருக்கிற சம்பளம் தான் உங்களுக்கு. அவர் வேறு வருமானம் ஒன்றும் இல்லை. இல்லை. அப்போ நீங்கள் இப்போ வேலைக்கு போகிறோன்னா இந்த பிள்ளைகளை யார் பார்க்குறது? அம்மா பார்க்குறதா. அம்மா பார்க்குறதா? ஓ, இப்போ இன்றைக்கு வேலையே போகலையா? போய் வந்த நைட் வேலை தானே, பகலையில் பிள்ளைகளோட நிற்கணுமன்றோட நைட் வேலை. எவ்வளோ இடம் வேலை செய்யுங்க அங்கே போய் ஸ்கூலில்? இப்போ ஒரு 8-9 மாதம் கூடி தான் வேலை செய்கிறேன். ஒரு வருஷமாக கணவர் இஞ்சாலையும் இல்லை, எனக்கு துப்புரவா வேற இல்லை. போன் மட்டும் அவருக்கு காட்சி வந்துக்கிறேன். 2 வருஷமாக ஆளுங்க. வணக்கம் தலைவர். வணக்கம். வணக்கம் தலைவர். பேர் என்ன தலைவர்? என் பேர் கிருஷ்ணபிள்ளை துதாசன். நான் இப்போ ஆதித்யமலை ஆடியஸ் 5 வருஷ காலமாக இருக்கிறேன். இப்போ இப்படி தான் ஊருக்குள்ளே கஷ்டப்படுறாங்கள அவர் இப்போ எங்கள்கிட்ட கேட்டு தரும்படி சொல்லியிருந்தார். அதில் இப்போ 3 பிள்ளைகள் எங்களை பகுதிக்கு இந்த ஆதித்யமலை வடக்குலேருந்து 3 பிள்ளையை தர சொல்லி கேட்டிருந்தார். அதுக்காக முதலாவது இந்த பிள்ளையை நாங்கள் தேர்ந்தெடுத்தாங்க. பக்கத்து வீடு தான் எங்களுக்கு. இந்த பிள்ளை படுற கஷ்டம், அது அந்த பிள்ளைகளை படிப்பிக்க வைக்கிற கஷ்டம் எல்லாம் எங்களுக்கு பார்த்துருக்க கொஞ்சம் கஷ்டத்தால் நாங்கள் என்ன செய்கிறேன் கொண்டிருக்கக்குள்ள இவர் வந்து எங்கள்கிட்ட இப்போ நேரடியாக நாங்கள் கொஞ்சம் உதவி செய்ய வாரம்னு சொன்னதுக்காக இப்போ அவர்கிட்ட கொண்டு முதலிச்சு இவங்களோட தொடர்பாகி இப்போ அவங்களுக்கு ஆனால் அவங்களால என்ற உதவியாக கட்டாயமாக அந்த பிள்ளை செய்யணும்னு விட நாங்களும் எதிர்பார்க்குறோம். ஆனால் அவர் கணவர் இப்போ 2 வருஷத்துக்கு முந்தையவையோட இருந்தவர், சின்ன கடன் வச்சிருந்தவர். கடையிலையும் அவருக்கு டொஸ்டாக போயிட்டு கடனாகி இப்போ வெளிநாடு போகணுட்டு அதுலேயும் கொஞ்சம் காசு கட்டி அதுலேயும் கடன் ஆளுக்கு. அதுக்கு பிறகு கொழும்பில் போய் அவர் இந்த கடையப்பம் செஞ்சு விற்று ஒரு சின்ன கடன் வாடகை எடுத்து அதுலேயும் அவருக்கு சரியான கடன் கூடி லொஸ்டாகி இப்போ வேறு முதலாளிட்ட இருந்து வேலை செஞ்சு அவரை கடனை கட்டி கொண்டு இருக்கிறார். ஆனால் வீட்டுக்கு ஒரு சில காசும் இது வரைக்கும் இன்னும் அனுப்பலை. இந்த புள்ள கஷ்டப்படுது, கடன் கஷ்டப்படுது. அதனால் அந்த ஹாஸ்பிட்டலில் கிளீனிங் வேலைக்கு போகிறது, பின்னர் 4 மணிக்கு இங்கேருந்து வெளிக்கிட்டு போய் அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு தான் இங்கே வாரது. அது வரைக்கும் இந்த பிள்ளைகளை அவங்கள அம்மா தான் பார்த்து கொண்டிருக்கிறாவோ. இந்த பொடியனை மட்டக்களவில் ஸ்கூலுக்கு சேர்த்துருந்தவங்க இப்போ அங்கே கிளாஸ் காசு அது ஒன்றும் கட்ட வசதி இல்லாமல் இப்போ அங்கேருந்து விலைக்கு கொண்டு இப்போ இந்த ஆதித்யமலையில் சேர்த்துருக்கிறாங்க. என்னடாலும் அவங்களுக்கு உங்களால் என்ற உதவியை பார்த்து செஞ்சு கொடுங்க. கடன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாவோ. வேறு என்ன வைக்கணும்? அப்போ உங்களோட தலைவர் இப்போ உதவி என்றார்ல, இப்போ பார்க்குற உறவுகள்கிட்ட நீங்கள் என்ன உதவி கேட்குறீங்க? அவங்களால ஏண்ட உதவி ஏன்டா இப்போ உங்களுக்கு என்ன உதவி வேணும் அதை சொல்லுங்கள். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? உங்களால் ஏண்டது நீங்கள் நான் தொழில் செய்வோம்ட்டு தான் இருக்கேன். வீட்டோட கோழி வளர்ப்பு அதை இதை செஞ்சு என் பிள்ளைகளோட இருப்போம். அதுக்காக வேண்டி தான் ஆடு வளர்ப்பு அதுகளை இருந்துச்சுன்னு சொன்னால் பிள்ளைகளோட இருக்கலாம். ஏன்னா இவங்களை நைட்டில் போட்டு போகிறான்னு கடைகள். ஓ, அது ஏதாவது ஒரு உதவி ஜனலாம் தான். உங்களுக்கு இந்த கடையை இதுகளை பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னா இதுக்கு முதல்ல ஏற்கனவே செஞ்ச அனுபவங்கள் இருக்கா? ஓ, செஞ்சு நாங்கள் கடை சாப்பாட்டு கடை போட்டிருந்தோம். நாங்கள் சாப்பாட்டு கடை போட்டிருந்தோம். அதில் கொஞ்சம் கஷ்டத்தில் விட்டுட்டு போயிட்டார். அதால் தான் இப்போ சாப்பாடு கடையை மூடி வச்சுக்கோம். சாப்பாடு கடை எவ்வளோ வாங்கினீங்க? வெறும் சாப்பாடு நிறைய செய்கிற 1 வருஷம் கூடி செஞ்சுனாங்க கடையில். பிறகு சாப்பாடு செய்யலை. என்ன சாப்பாடு செஞ்சீங்க? காலை சாப்பாடு, பராட்டா, இடியப்பம், தோசை எல்லாம் செஞ்சு கொடுப்போம். எல்லாம் செய்வோம். எல்லா விதமான சாப்பாடுகளும் காலையில் செஞ்சு கொடுக்குறீங்களா? காலையில் மட்டும்தான்? ஓ, காலையில் மட்டும்தான். பின்னர் படை இல்லாத எல்லாம் போடுறோம்? இல்லை, போடுறதில்ல. சாப்பாடு கடை ஏன்னா இவங்களை வச்சுட்டு இப்போ சாப்பாடு கோழி ஆட்டை வேண்டாம் பார்த்து கொள்ளலாம். இவங்களை வச்சுட்டு நீ ஸ்கூலுக்கு போகிறாங்க தானே, இவங்களுக்கு கிளாஸுகளுக்கு அனுப்புகிறது அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது.
இப்போ அம்மா தான் இப்போ எல்லா நிறையும் செய்கிறவன். நான் வேலைக்கு போனேன், இவங்களை ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புறது கஷ்டம், அதால் அம்மா தான் எல்லாத்தையும் செய்கிறவன். பிள்ளைகளோட இருக்கா கதைப்போம்மா, சின்னாக்களோட இருக்கா கூப்பிட்றீங்களா? ரைட் வாங்க 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 வர நீங்கள் வாங்க முதல்ல வாங்க. ரைட் மடியில் இருங்க. உங்களோட பேர் என்ன? தம்பியோட பேர் என்ன? திவேஷ். திவேஷ். எத்தனாம் ஆண்டு படிக்கிறீங்க? 2. எத்தனாம் ஆண்டு? 2ஆம் ஆண்டு படிக்கிறீங்க. எந்த ஸ்கூல் போகிறீங்க? ஆயிரத்தியமலை ஸ்கூலா? என்னத்தில் போகிறீங்க? நடந்து தானா? ஸ்கூலில் விடத்த இருக்குது கிட்டையாக்காச்சி? 1 கிலோமீட்டரா? தனியாக போகிறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் மாட்ட போகிறதா? அம்மா கொண்டே விட்றா? அம்மா கொண்டே விட்றதா? யார் கொண்டே விட்ற? ஃப்ரெண்ட்ஸ் மாட்ட போகிறீங்க. காலையில் எத்தனை மணிக்கு போகிறீங்க? 7 மணிக்கா? எத்தனை மணிக்கு ஸ்கூல் முடியும்? 1 மணிக்கா? நேற்று வெள்ளிக்கிழமை என்ன நேற்று வெள்ளிக்கிழமை போனீங்களா? ஸ்கூல் போனீங்களா? போனீங்கண்ணே. எக்ஸாம்லாம் முடிஞ்சுது என்ன? எக்ஸாம் முடிஞ்சது என்ன? ரிப்போர்ட் தந்தவங்களா உங்களுக்கு? இல்லை. வரலையா? காலையில் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்டீங்க காலையில்? மறந்துட்டீங்கண்ணே. என்ன சாப்பிட்டீங்க காலையில்? டீயும் குடிச்சு பிஸ்கெட். நாங்களே டீயும் குடிச்சு பிஸ்கெட். டீயும் குடிச்சு பிஸ்கட்டையும் சாப்பிட்டதா? நேற்று மதியம் என்ன சாப்பிட்டீங்க? அப்போ டீயும் பிஸ்கெட். நேற்று மதியம் சோறு சாப்பிட்டதா? தம்பியா? மற்றது அண்ணனா தம்பியா? அது தம்பியா? தம்பி நிற்கிறாரா? தம்பி ஒருக்கா கூப்பிடுங்க. தம்பி ஓடி தோடியா? இவர் நேசரிக்கா போகிறவர்? அவர் வாய்ப்பாரோ? தம்பியோட பேர் என்னப்பா? லிவினேஷோ. நேசரிக்கா போகிறீங்க? எந்த நேசரிக்கா போகிறீங்க? ஸ்கூலுக்கா? நேசரிக்கா? நேசரிக்கா? எந்த நேசரி? எவ்வளோத்த போகிறீங்க? எவ்வளோத்துல? தூரையா போகிறீங்க? ஆட போகிறீங்க? ஆட போகிறீங்க? அம்மாவோட போடுறதா? நேசரியில் என்ன சொல்லி தர்றவங்க? படிக்க சொல்லி தருந்தவங்களா? என்ன படிக்கிறேன் நீங்க? சாக்லேட்லாம் தராங்களா? அப்புறம் என்ன படிக்க சொல்றாங்க உங்கள்கிட்ட? என்ன படிச்சு தரவங்களா? ஆனா வேற என்ன படிக்கிறேன்? பாட்டெல்லாம் படிச்சு தராங்களோ? அது படிச்சு காட்டுங்க ஒருக்கா பாட்டு பாப்போம். என்ன பாட்டு? எனக்கு நாளைக்கு தான் தெரியும். நாளைக்கு தானே தெரியும்? அப்போ இப்போ படிக்கிறது மறந்துட்டீங்களா? அன்றைக்கு என்ன நீங்கள் அவள் பாட்டு கேட்டு இந்த பாட்டு படித்ததை நீ சொக்கல் கொடுப்பாங்க, பாட்டு படிக்காம சொக்கல் தர மாட்டாங்களே. அது பாட்டு இல்லை, கலர் வடி அடிச்சாதானா சொக்கல் தருவாங்களா? அந்த பதியா நீங்கள் அடிச்சு வச்சிருக்கீங்களா உங்களோட கொப்பியில்? காட்டுங்க இருக்கா பாப்பா. டீச்சர் அதுவும் டீச்சர் என்ன அப்படி வச்சிருக்கீங்க? அப்போ டீச்சர் இருக்கா அவருக்கா கேட்டு ஃபோன் பண்ணி இருக்கா கூப்பிடுங்க. டீச்சர் இருக்கா பாட்டுன்னு படிச்சு காட்டுங்கன்னு சொல்லி. மறந்துட்டேன் இருக்கா? என்ன சரியா சரியா? இந்த பதிவை போடுறேன் தலைவர் புள்ள போடுறேன். யாரும் பார்க்குற உறவுகள் உதவுறதுக்கு முன்பு இருந்தாங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் சந்திப்போம்மா. சரிதானே? எங்களோட பதிவை வீடியோவில் பார்க்குற உறவுகள் தம்பிமார்கள் எங்களோட வீடியோவில் கொஞ்சம் பயிரும் பட்சத்தில் வருகிற காலங்களில் இறுக்கமாக பாடுகிற குடும்பங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு விடிவெளி ஒன்று கிடைக்கும். எனவே எங்களோட வீடியோ பயிருங்க நம்ம அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம்மா. நன்றி.